ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த பழமொழியை சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம். இதை மொட்டையாக தான் கேட்டிருப்போம் ஒழிஞ்சு முழுசாக கேட்டிருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு ஒற்றுமையின் வலிமை. ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னா கருப்பன், செல்வன் அப்படின்னு 2 சகோதரர்கள். அவரோட தந்தை முத்துச்சாமி. அவர் ஒரு மதிப்புமிக்க விவசாயி. அவர் ரொம்ப வயசாகி இறந்து போயிட்டார். அந்த இறக்குற தருவாயில் அவங்க 2 பிள்ளைங்களையும் விட்டு, பிள்ளைகளா ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் நம்ம குடும்பத்தோட பலம் அப்படின்ட்டு கூறிட்டு இறந்துட்டார். கருப்பேன் 35 வயசு இருக்கும். உயரமான தோற்றம், கடின உழைப்பாளி. கருப்பேன் சரியான உழைப்பாளி. செல்வன் வயது 30, சற்று குள்ளமானவன் தான், ஆனால் புத்திசாலி. இருவருமே தந்தையோட சொத்தை பிரித்து கொண்டன. கருப்பனுக்கு 5 ஏக்கரு, செல்வனுக்கு 3 ஏக்கரு. அப்போ அண்ணா, நமக்கு கிடைச்ச நிலம் போதும், நல்லா உழைச்சா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் செல்வன். ஆமாம் தம்பி, நம்ம அப்பா சொன்னது போல் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொன்னான் கருப்பேன். இருவருமே காலையில் எழுந்து வயலுக்கு செல்லுவாங்க. ஒருவருக்கொரு உதவியும் செஞ்சுக்குவாங்க. நல்ல மழை பெஞ்சா இருவரோட வயலுமே செழிச்சு கிடக்கும். வறட்சி வந்தால் இருவரும் சேர்ந்து போராடுவாங்க. ஒரு நாள் கிராமத்துக்கு நாகப்பன்னு ஒரு வியாபாரி வந்தார். அவர் ஒரு பெரிய கனவோடு தான் வந்தார். நான் இங்கே ஒரு பெரிய கடை வைக்க போகிறேன், உங்கள் கிராமம் வளரும் அப்படின்ட்டு ஊரில் இருக்க எல்லாத்துட்டையும் சொன்னார். ஆனால் அவரோட உண்மையான நோக்கம் வேறு. கிராமத்து நிலங்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அங்கே தொழிற்சாலைகள்கிட்ட திட்டமிட்டான். முதல்ல குறி வச்சதே கருப்பேன், செல்வன் இவங்க 2 பேர்த்தோட நிலம்தான். இந்த 8 ஏக்கர் நிலத்தில் ஒரு நாள் கருப்பன்ட்டு போய், உன் தம்பி உன்னை ஏமாத்துறாரு, உங்கள் வயலுக்கு ஒரு தண்ணியை திருப்பி விடுறாரு அப்படின்ட்டு ஒரு போடு போட்டார். அதே போய் அங்கிட்ட செல்வங்கிட்ட, உங்கள் அண்ணன் உங்கள் நிலத்தை விற்க பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்ற பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு போடு போட்டார். சகோதரர்கள் 2 பேருமே ஒருவரோட சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க. முன்ன போல் பேசுகிறதையும் நிப்பாட்டிட்டாங்க. வயலில் கூட ஒருவருக்கு பார்க்காம வேலை செஞ்சாங்க. இதை பார்த்த கிராமத்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கவலை இருந்துச்சு. என்ன சதையும் நகமாக இருந்தவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு. என்னதாச்சு இந்த சகோதரிகளுக்கு? முன்ன மாதிரி எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாங்க, இப்போ பாரு பிரிஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு கூடி பேசிக்கிட்டாங்க. அந்த ஆண்டு கார்த்திகை மாதம். வானம் கருத்துச்சு, பெரும் மழை பெஞ்சது. ஊரோட மேல்புறம் பெரிய ஏரி நிரம்பி வழிஞ்சுது. கரை உடையிற நிலை. ஏரி உடைஞ்சா நம்ம வயல்லாம் போயிடும் அப்படின்னு கிராம மக்கள் அலறுனாங்க. கருப்பனும் செல்வனும் தனித்தனியே தங்க வயலை காப்பாற்ற முயன்றன, ஆனால் முடியல. அப்போ கிராமத்து பெரியவர் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். வந்து, பாருங்கடா தம்பிங்களா, நாகப்பன் உங்களை பிரித்து வச்சு நிலத்தை வாங்க பார்க்குறான். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஏரி உடைய போகுது, ஒன்று சேர்ந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அறிவுரை சொன்னார். இவங்களும் யோசிச்சு பார்த்தாங்க. தம்பி எதுக்கு இப்படி பண்ண போகிறான் அப்படின்ட்டு அண்ணன் நினைக்க, அண்ணன் எதுக்கு இப்படி பண்ண போனார் அப்படின்னு தம்பி நினச்சி மனசை விட்டு கொடுத்து போய் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ 2 சகோதரர்களும் தங்களை தவற உணர்ந்துக்கிட்டாங்க. உடனே 2 பேரும் கை கோத்துக்கிட்டாங்க. கிராம மக்களும் சேர்ந்து இரவு முழுவதும் உழைச்சாங்க. மணல் மூட்டையை அடுக்கி ஏரியோட கரையை பலப்படுத்தின, தண்ணியை திருப்பி விட்டனர். காலை வரும்போது ஆபத்து தவிர்க்கப்பட்டது. நாகப்பன் தான் திட்டம் தோல்வியடைந்து ஊரை விட்டே ஓடிட்டேன். ஏன்னா குறியே தப்பிருச்சே, செல்லுபடி ஆகலையே. அதன் பின்ன கருப்பண்ணை செல்வனும் மீண்டும் ஒற்றுமையாக வாழ்ந்தன. அவர்கள் வயல் செலுத்துச்சு. புதிய கிணறு வெட்டினாங்க. 2 பேரும் சேர்ந்து நவீன விவசாய முறையை கற்றுக்கொண்டன. கிராமத்து இளைஞர்களுக்கு விவசாயமும் கற்றுக் கொடுத்தன. இன்னைக்கு அந்த கிராமத்தில் முன்மாதிரி கிராமமாக சுற்று வட்டாரத்திலே இருக்கிறது அந்த கிராமமும், முக்கியமாக அந்த கிராமத்தில் இருக்க அந்த 2 பேர் சகோதரர்கள் தான். ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். கருப்பேன், செல்வன் சகோதரர்கள், இந்த 2 சகோதரரும் காட்டிய வழி நமக்கு என்ன காட்டினாங்கன்னா, முக்கிய நீதினா பாயிண்ட் நம்பர் 1, ஒற்றுமையே பெரிய பலம், ஒன்றா இருக்க கற்றுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, குடும்ப பாசத்தை காக்க வேணும். யார் என்ன சொன்னாலும் குடும்பத்து நபர்கள் மேலே நம்ம பாசத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்பணும். பாயிண்ட் நம்பர் 3, பிறர் சொல்ல கேட்டு பிரியக்கூடாது. உன்னை பற்றி இவங்க அப்படி சொன்னாங்க, நீ அப்படி தான் அப்படின்ட்டு தப்பாக நினைக்கக்கூடாது.
எதாக இருந்தாலும் நேராக கேட்டு சால்வ் பண்ணிடணும். பாயிண்ட் நம்பர் 4, இயற்கை எதிர்கொள்ள ஒற்றுமை தேவை. இது என்ன, பல நேரத்தில் பல பிரச்சனை வந்திருக்குது நம்ம மனித வாழ்க்கையில், அதை ஒத்துமையாக சேர்ந்து தான் எதிர்கொண்டோம். எடுத்துக்காட்டாக இப்போ கடைசியாக வந்த கொரோனா உட்பட எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே ஒத்துமையாக தானே விரட்டணும். அது மாதிரி பாயிண்ட் நம்பர் 5, உழைப்பும் ஒற்றுமையும் வெற்றியோட அழைப்ப. உழைச்சா மட்டும் போதும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படி இல்லை, உலகத்தோட ரொட்ட ஒழுகல் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒற்றுமையும் ரொம்ப முக்கியம். இந்த கதையோட சிறப்பம்சம் என்னென்னா, குடும்ப பந்தத்தோட முக்கியத்துவத்தையும், விவசாயத்தோட மேன்மையும், கிராம வாழ்க்கையோட நெருக்கத்தையும், இயற்கையோடு இணைஞ்ச வாழ்வையும், ஒற்றுமையோட வெற்றியையும். முடிஞ்சளவு நீங்களும் ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கணும். சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டு அதை போய் அந்த உரிய நபர்கிட்ட போய், இன்னொன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, சரியாக தவறான்னு கிடையாது, சரியாக இருந்தால் சொல்லு, என்ன பிரச்சனை, நமக்குள்ளே நம்மளே பேசி சால்வ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு பிறப்பு, அதை முழுசாக அனுபவிச்சுட்டு போயிடணும். பிரச்சனை கட்டி வம்பு கட்டிக்கிட்டு தவறான செயல். நீங்களும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆன்லைன். இங்கே நீங்கள் எல்லா விதமான க்ரோசரி ஷாப் பொருள்களும் வாங்கிக்கலாம், குவாலிட்டியாகவும் கிடைக்கும்.